வியூஎஸ், இது மஹிந்திரா XUV 700 AX3. இது செகண்ட் ஹேண்டு காராக எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காரை நம்ம கஸ்டமர் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கார் எவாலுவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3 இது வரைக்கும் அவர் வாங்கியிருக்காரு. இது வந்து 6th காராக வந்து கொண்டு வந்தார். இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இயர் வந்து 2022. இந்த காரை வந்து 15 லட்ச ரூபா கொடுத்து வாங்கலாமா அப்படிங்கிறதா கஸ்டமருடைய கேள்வி. இப்போ இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக நான் எவாலுவேஷன் பண்ணிட்டேன். இந்த காரை எப்படி எவாலுவேஷன் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல் வீடியோ நான் போட விரும்பலை. ஏன்னா நிறைய இதை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கும். சரியா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த காரை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கார் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த காரு வாங்கலாமான்னு கேட்டால் இந்த காரு வாங்கலாம். ஆனால் 15 லட்ச ரூபா கொடுத்து வாங்கக்கூடாது. எதுக்காக 15 லட்ச ரூபாத்துக்கு வாங்கக்கூடாதுங்கிறதுக்கான 2 பேசிக் ரீசனு. ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 2022. இப்போ நம்ம இருக்குது 2026, 23, 24, 25, 26, 4 வருஷம் ஏஜ் காரு, 4 வருஷம் ஓல்டு காரு. அண்ட் ஆவரேஜாக என்னை பொறுத்தவரையில் மினிமம், நான் சொல்கிறது மினிமம் வந்து 30% வந்து பார்த்தோன்னா இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கணும். இன்றைக்கி தேதியில் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 20 lakhs. அப்போது இதிலேருந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்ம 14 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் வாங்கணும். முடியும் 14 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. அதுவும் இந்த 14 லட்ச ரூபாய் கொடுத்து எப்போ வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டியில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டுமே. இல்லை பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா வாங்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இன்னுமே ரேட்டு குறைக்கணும். இப்போது இந்த வண்டியில் 14 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம்னு பார்த்தா வாங்கக்கூடாது நான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாமே கேட்டால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் 14 லட்சம்னு சொல்கிறதுனால மட்டும் கிடையாது. சரிங்களா? வேறு சில காரணங்களால். அது என்ன முக்கியமான காரணம்னா இந்த காரு வந்து 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ 40,000 கிலோமீட்டர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமான கிலோமீட்டர்ஸ் தான். அதாவது இந்த ப்ரீமியம் காஸ்ட் கொடுத்து வாங்குகிற வண்டிக்கு 40,000 கிலோமீட்டர் ஜாஸ்தி தான். 4 இயர்ஸுங்கிறது ஜாஸ்தி தான். அதை விட இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. சரியா? நான் எதை வச்சு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னா, இப்போ இதுவே நீங்கள் ஒரு சின்ன கார் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இந்தளவு ஏசி சில்னஸ் வந்துச்சுன்னா ஓகே தான். ஆனால் இந்த பெரிய காருக்கு இந்த கம்ப்ரஸரு, இந்த உள்ள அவ்வளோ பெரிய கேபினை கூல் பண்ணுறதுக்கான கேபிலிட்டி இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த ஏசி சிஸ்டத்துக்கு இப்போ வர ஏசியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, இது ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் அதிகம்னு சொல்ல வரல. இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் எரர் கோடு இருக்குது. சரிங்களா? அதுக்கு எரர் கோடு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இந்த வண்டியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதை வந்து விற்கிறவங்க சொல்லி தான் விற்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த என்னென்னலாம் இதில் மாற்றிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சிடெண்டான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பம்பர் மாற்றது இயல்பு தான். சைடில் ஃபெண்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு கண்டென்சரு, இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்தோமே நான் கஸ்டமருக்கு நான் சொன்னேன், இது வந்து பார்த்தோன்னா அக்செப்டபிள் தான். ஏன்னா நான் வண்டியை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியும் கார்னர்லையுமே எந்த இஷ்யூமே இல்லை. அதேமாதிரி உள்ள ஃபிசிக்கலாக ரேம்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். எந்த விதமான ரீவெல்டிங் எதுவும் இல்லை. சரிங்களா? டீஃபார்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கலாக தெரியாது, ஆனால் நம்ம டிரைவபிலிட்டிலாம் தெரியும். ஸோ இந்த காரணத்தினால அந்த ஆக்சிடெண்ட்டை நான் ஆக்சிடெண்ட்டுக்கு நிறைய பார்ட்ஸ் மாற்றிருக்காங்க. இருந்துமே நான் வந்து பார்த்தோன்னா அது வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அலௌடு தான் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா செகண்ட் காரில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா வாங்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மேஷன் இருந்தால் மட்டும் தான் வாங்க வேணாம்னு சொல்லுவோம். மற்றபடி நிறைய பார்ட்ஸ் மாற்றிருந்தா கூட ஸ்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் நான் வாங்க சொன்னாலே ஏன் நான் இங்கே வந்து ஸ்டக் ஆகிறேன் அப்படின்னா, இங்கே எலக்ட்ரானிக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்எஸில் ஸ்கேன் பண்ணி எரர் கோடை கிளியர் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய எரர் கோடை நான் பண்ணின டெஸ்ட் ட்ரைவில் இஎம்எஸில் பார்த்தீங்கன்னா டியூல் மாஸ் ஃப்ளைவீல் ரெசனன்ஸ் ஷட் ஆஃப் கண்டிஷன் ரிப்போர்ட்டட் இருக்குது. சரியா? அதுக்கு அடுத்தது ஏபிஎஸில் வந்து அண்டர் வோல்டேஜ் எரர் காட்டுது. தென் சில்வர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எரர் கோடு காட்டுது. ஃபீச்சர் கோடு எரரு, மாடர்ன் ஃபெயிலியரு, ஐபிசிஎல் ஃபெயிலியரு, எம்ஜிஎம் மெசேஜ் டைம் அவுட்டு, பிகே மெசேஜ் டைம் அவுட்டு. ஐசியூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியூ நோட் ஆப்ஷன் காட்டுது. சரியா? இப்போது ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை 2 விதமாக பிரிப்பேன். இது வந்து 15 லட்ச ரூபான்னு சொல்கிறதுனால தான் இந்த எரர் கோடோடு வாங்க வேணான்னு சொல்கிறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபாய் 9 லட்ச ரூபாயில் இந்த கார் வருது அப்படின்னா இந்த எரர் கோடோடவே வாங்கிக்க சொல்லுவேன். சரியா? அப்போது ஒரு காரு நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய காம்ப்ரிஹென்சிவாக பார்த்துட்டு, அதாவது ஸ்டாட்டிக் கண்டிஷனில்
ரஸ்ட்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ஸ்கேனிங்கு இவ்வளவும் பார்த்து தான் அதுக்கப்புறம் அந்த இயரு கிலோமீட்டர் ஓடிக்கிறது இவ்வளவும் பார்த்துட்டு தான் சரியா நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரும். இன்ஃபேக்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபினில் ஒரு நாய்ஸுமே வருது. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இந்த கேபின் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலரபிள்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஒரிஜினலாக காரில் வராது, இதில் வருது. பட் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் காரில் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். அப்போது என்ன தான் நான் சிலது காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னாலும் ஆக்சிடென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லிட்டேன். உள்ளுக்குள்ளே கேபின் நாய்ஸில் வரக்கூடிய இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். 40,000 கிலோமீட்டர் இருக்குது, அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சார் ஆகணும். ஏன்னா செகண்ட் கார் வாங்கணும்னு சொன்னேன். இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியும் இந்த காரை வந்து பார்த்தோன்னா வாங்க வேணாம்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த வண்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்றக்காகல 15 லட்ச ரூபாய்க்கு இந்த எரர் கோடு சரிங்களா, இந்த ஏசியில் சில்னஸ் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அக்செப்டபிள் கிடையாது. ஒருவேளை இந்த காஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா அவர் இன்னுமே குறைச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், ஒரு அரௌண்ட் 10 lakhல கொடுத்தாங்கன்னா இந்த எரர் கூடவே இந்த ஏசி இஷ்யூவோடவே என்ன பண்ணலாம், இந்த கார் இந்த ஆக்சிடென்ட் ஆன கன்சர்னோடவே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போது நான் வந்து ஒரு கிறிஸ்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ண முடியுமே. ஜஸ்ட் லைக் நிறைய பேர் எல்லாரும் ஃபோன் அடித்து சார் இந்த இயர் இவ்வளோ கிலோமீட்டரோடு இருக்குது, நான் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது, எவ்வளோ ரேட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் அடிச்சுட்டே இருக்கீங்க. நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏதாச்சும் நல்ல வெல் ப்ரொஃபஷனல் பர்சனை அழைச்சிட்டு போயிட்டு அவரை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு காரு வாங்கலான்னா மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி அவர்கிட்டே கேளுங்க என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினா அது வந்து அஃபோர்டபுள், அது வந்து ஒர்த்து, அந்த ரேட்டுக்கு அந்த கார் ஒர்த் ஆகும் அப்படிங்கிறத அவரே சொல்லுவார். அதை வச்சு வாங்குங்கன்னு நிறைய டைம் சொல்லிட்டோம். ஆனாலுமே நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பர்சன் கிடைக்காத காரணமாக இல்லை அவருக்கு நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு வில்லிங் இல்லையா என்னென்னு தெரில, நிறைய பேர் ஃபோன் அடித்து வீடியோ அனுப்புகிறீங்க, மெசேஜ் அந்த ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ வீடியோ இதெல்லாம் அனுப்பி சார் சொல்லுங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஸ்டேஜில் என்னால் தவிர்க்க முடியாமல் நம்ம வந்து ஃபோனை கட் பண்ணால் இல்லை சார் நீ என்ன ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது நம்மளை அறியாமலே பஸ்ட் ஆனால் நீங்கள் அரகண்டாக இருக்கீங்க, கஸ்டமர் ஹேண்டில் பண்ண தெரியல, இவர் வந்து பார்த்தோன்னா யூடியூப் போகிறது தான் வந்து பார்த்தோன்னா லாய்க்கு, யூடியூப்பில் தான் நல்லா பேசுகிறாரு, நேரில் பேசினாலும் ஃபோன் பண்ணாலும் எந்த ஹெல்ப் பண்ணலைங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறீங்க. சரிங்க பண்ணுங்கள், அதெல்லாம் நான் தடுக்க முடியாது, அது என் கையில் இல்லை. சரியா, நான் வந்து பார்த்தோன்னா அந்த ஆட்டிடியூட் பீப்புளை விட்டுட்டேன். நார்மல் பீப்புள் இதை தெரியாமல் இந்த விவரம் தெரியாமல் சில பேர் கால் பண்ணி பேசுவீங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. சரியா, ஸோ அது பார்த்துங்க. அதோட இன்னொரு விஷயமா இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். எந்த டீலராச்சும் கார் ஸ்கேனிங் நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தோன்னா காரை எடுக்காதீங்க. சரிங்களா, அதுவும் இந்த மாதிரி காஸ்ட் ஜாஸ்தியாக கொடுத்து எடுக்கிற காரெல்லாம் எடுக்காதீங்க. அதில் கொஞ்சம் டாக்டிஸ் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சார் வந்து நீங்கள் வேணால் மகேந்திராவிலையோ இல்லை ஃபோர்ட்லேயோ இல்லாட்டி ரெனால்ட்லேயோ போயிட்டு நீங்கள் வேணால் அங்கே ஸ்கேன் பண்ணுங்கள், அப்படி ஒன்றா பண்ணுங்கடும். இது என்னென்னா இது மாதிரி சொன்னால் நிறைய பேர் அது வந்து பண்ணுறதில்ல அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி தான் வந்து பார்த்தோன்னா அவங்க இடத்துக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறது டயக்னோஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. இது எதுவுமே சர்வீஸ் சென்டர் எடுத்துமே இன்னொன்று வாங்குறவங்களுக்கும் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவங்கள கொடுக்குறதுல வந்து பார்த்தோன்னா சில டைம் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கலாம், இல்லாட்டி யூசர் ஃப்ரெண்ட்லி சொல்லுவோம், அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்காம இருக்கலாம். அதனால் அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதனாலேயே அந்த டாக்டிக்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சரியா, ஸோ எல்லா கார் ஒர்க் ஷாப்லேயுமே நான் சொல்கிறது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இல்லாத சரிங்களா ப்ரைவேட் கேரேஜஸ் எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டிஸ் கார் ஸ்கேனிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுவும் ஒரு எம்என்சி கம்பெனி மூலிமா வரக்கூடிய டூல்ஸ் தான், சாஃப்ட்வேர் தான், ஹார்ட்வேர் தான். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுறதுலாம் டிஸ்பியூட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. நீங்கள் வந்து இல்லை ஸ்கேன் பண்ணால் தப்பாகாது, ஏதாச்சும் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணால் தான் பிரச்சனை வரும். அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா OEM டூல் வச்சா பண்ணாலும் ப்ராப்ளம் வரும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இது ஸ்கேனிங்கிறது இட்ஸ் அ டயக்னோஸ்டிக் டூல். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது, கோடிங் பண்ணுறது, கீ ப்ரோக்ராம் பண்ணுறது, ECM ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து நீங்கள் டிஸ்பியூட் வந்து பார்த்தோன்னா டூல்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் OEM தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுலாம் கூட ஓரளவு வந்து டெக்னிக்கலி சென்ஸ் இருக்குது. ஆனால் டயக்னோஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல் அலோவ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறதுலாம் எந்த விதமான சென்ஸும் கிடையாது. ஒன்லி இந்த காரை ஸ்கேன் பண்ணினா ஏதாச்சும் பிரச்சனை வரும், நம்ம சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும், இன்றைக்கி பிஸ்னஸ் விற்க முடியாதுங்கிற அந்த ஒரு சில காரணங்களால தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், தேர்ட் பார்ட்டியை நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரியா, நான் திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக உங்களால் தேர்ட் பார்ட்டி பிரச்சனையோ தேர்ட் பார்ட்டி டூலை வச்சு தான் உங்களால் காரை ஸ்கேன் பண்ண முடியுமுடைய. நீங்கள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லேருந்து டூலெல்லாம் யாரும் வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதேமாதிரி அங்கே எடுத்துகிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து பார்த்தோன்னா அங்கே பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட் லெவல், அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு இனிஷியல் லெவலில் உள்ள பர்சன் தான் இருப்பார். அவரால் ஸ்கேன் தான் பண்ண முடியும், அதை வச்சு இன்ஃபர் பண்ண முடியாது, ஓவராலாக வந்து கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது.
ஸோ இந்த இஷ்யூ நிறைய ஈவன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸில் நிறைய இது நடந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கார் ஸ்கேனிங் வந்து தேர்ட் பார்ட்டி டூல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு எளிமையாக தேர்ட் பார்ட்டி டூல் கரெக்ட் தான்ப்பா சொல்கிறது நியாயம் தானேப்பா. தேர்ட் பார்ட்டி டூல் போட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த தேர்ட் பார்ட்டி டூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தேர்ட் பார்ட்டி டூல். இது வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் மூலிமா வரக்கூடிய தேர்ட் பார்ட்டி டூல் தான். எல்லா ப்ரைவேட் செக்டர்லையும் இதான் இருக்குது. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், சரிங்களா? அப்படின்னா நீங்கள் எந்த காரையும் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ப்ரைவேட் வண்டியிலையும் இது கேரேஜில் விட முடியாது, சரிங்களா? ஈவன் சில பேர் ஓடிஎஸ் சொல்லுவாங்க டூலு, சரிங்களா? வேறு சில மஹிந்திரா ஓஎம் டூலுன்னு சொல்லுவாங்க. எந்த ப்ரைவேட் செக்டர்லையும் இருக்க ப்ரைவேட் கேரேஜில் இருக்கிறதும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அந்த ஹார்ட்வேரு டிட்டோவாக அவங்களோடது இல்லை, அவங்களோடத அப்படியே வந்து டிட்டோவை காப்பி பண்ணது தான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இருக்கு இல்லையா, அது எப்படி நீங்கள் பே பண்ணி வாங்குறது இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வேறு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணாமல் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, எல்லாமே உள்ளுக்குள்ளே சேமாக தான் இருக்கும். உடனே நீங்கள் சொல்லலாம் சார் அதில் பக் வருது ஒன்று. சரி, நான் வந்து லாஜிக்கலி சொல்ல போனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ் வரலாம், ஏன்னா அது அங்கேருந்து எடுக்காங்க. இது அப்படி கிடையாது. இது தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுக்குற இண்டிவிஜுவல் டூல்ஸு, சரியா? அதனால் நான் இந்த தேர்ட் பார்ட்டி டூலில் நான் திரும்ப சொல்கிறேன்னா இதை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை. தேர்ட் பார்ட்டி டூல் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆட்டோலேருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட எண்ணப்பட்ட டூல்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக நான் இல்லை. ஆனால் இந்த எல்லா குளோபலாகவே வேர்ல்டு முழுக்கவே வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே ப்ரைவேட் கேரேஜ் எல்லாமே இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அங்கே ஜெர்மனி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரேஜும் மூட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அந்த டாக்டிக்ஸ் புரிஞ்சிங்க. யாராச்சும் டீலர் சொல்கிறாங்க இல்லை நான் அந்த ஸ்கேன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னா அவங்ககிட்ட தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.